சிவா வந்து அந்த ரவுடியை வந்து என்ன பண்ணுறாரு, துரத்தி பிடிக்கிறாரு. அடுத்து அந்த ரவுடியை போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாரு. சஞ்சய்க்கு வேறு வழி இல்லாமல் வந்து ஆறுமுகத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற நிலைமைக்கு சஞ்சய் வந்துடுறாரு. ஆனால் எப்படியாவது வந்து ரிலீஸ் பண்ணாமல் முடியாமல் எப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அதன்படி வந்து ஆறுமுகத்தை அப்புறமா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு சிவா செமையாக டென்ஷனாகி வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட மேலதிகாரியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவர் வந்து உத்தரவு போடுறதால வேறு வழி இல்லாமல் சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆறுமுகத்தை நிலைமையை பார்த்துட்டு சிவா வந்து சஞ்சயை கேள்வி கேட்குறாரு. எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்ற மாதிரி சஞ்சய் வந்து வேணும்னே வந்து போய் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு வந்து ஆறுமுகம் வந்து எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணான் இருந்தாலே, அவன் வேணும் தான் எல்லாமே என்னை பழிவாங்க தான் இப்படி பண்ணிருக்கான். சஞ்சய் வந்து வேணும்னே பழி வாங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காரு சிவா கிட்ட. சரி எல்லாத்தையும் இருந்தாலும் நான் விட மாட்டேன், இந்த சஞ்சய் பண்ண விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இவன் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து யோசிச்சுட்டு சிவா கூட போகிறாரு. இங்கே ஆறுமுகத்தை நிலைமை பார்த்துட்டு எல்லாருமே வீட்டில் கதறி அழறாங்க. ஆர்வம் இப்படி அப்பா ஒன்று அடிச்சிருக்காங்க, எதுவுமே நடக்காதுன்னு சொன்னாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சிட்டாங்களேப்பான்னு அழறாங்க. அவங்க தங்கச்சி வந்து இந்த நிலைமையில் உன்னை பார்க்கணுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியும் அழறாங்க. அடுத்து வந்து ஆறுமுக நிலைமையை பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. என்ன இப்படி அடிச்சிருக்காங்க, சஞ்சய் வந்து கண்டிப்பாக ஆறுமுகத்தை அடிக்க மாட்டாங்கன்னு தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வராங்க. உடனே வந்து ஆறுமுகத்தை நிலைமை பார்த்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அடுத்து வந்து ஆறுமுகம் வந்து ரூமுக்கு வரும்போது பைரவி வந்து சஞ்சய்க்கு தெரிஞ்சா ஒன்று அடித்தாங்க, சஞ்சய்க்கு தெரியாமல் தான் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஆறுமுகம் சிரிக்கிறாரு. என்ன ஆறுமுகம் சிரிக்கிற அப்படியோட, இந்த உலகம் ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பிடுதில்ல, என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இந்த உலகம் நம்ப மாட்டேங்குதுல்ல அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் பைரவி யோசிக்கிறாங்க. ஆமாம், நான் படிக்காதவன், அதனால் நான் என்ன சொன்னாலும் அது வந்து தப்பு தான் சொல்வீங்க, ஆனால் படித்தவங்க என்ன பண்ணாலும் அது கரெக்டுன்னுவீங்க. அது மாதிரி தான் சஞ்சய் நீயும் நம்புறது, நீ கண்மூடித்தனமாக சஞ்சயை நம்புற, ஒரு காலத்தில் சஞ்சயை பற்றி உனக்கு உண்மை தெரிய வரும், அப்போ புரிஞ்சுப்ப நீ அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து யோசிக்கிறாங்க பைரவி. நீ என்ன சொல்கிற ஆறுமுகம், அப்போ சஞ்சய் தான் உன்னை அடித்தாருன்னு சொல்கிறியா? சஞ்சய் என்னை பழிவாங்க தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்கிறேன். சஞ்சய் தான் ஆளை வச்சு என்னை அடித்ததும், அதே மாதிரி என்னை அடிக்க சொன்னதும் சஞ்சய் தான். இப்போ வரைக்கும் வந்து என்னை வெளியே விடாமல் பண்ணதும் சஞ்சய் தான். எல்லாத்துக்கும் காரணம் சஞ்சய் தான். சஞ்சய்க்கும் எனக்கும் எந்த முன்விரோதமும் கிடையாது. இப்போ தான் ஆரம்பிச்சது. இது எதுக்காக இவ்வளோ தூரம் அவர் போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ சொல்கிறேன் பைரவி, சஞ்சயை நீ நம்பாத, சஞ்சய் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு பைரவி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிந்து வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து அப்படியே வந்து சிவா பார்த்துட்டு, டாக்டரே சூப்பர் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கை கொடு அப்படின்றாங்க. அது கேட்டு எதுக்கு சிந்து அப்படின்னோடனே, கையை கொடு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு கை கொடு, சூப்பர் டாக்டரே சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க. டாக்டரே ஒன்றை மாதிரி ஒரு ஹீரோ எங்கேயுமே இருக்கணும். என்னது ஹீரோவா? ஆமாம், நீ தான் ஹீரோ. பின்ன எப்படியெல்லாம் வந்து துரத்தி பிடிச்சி அந்த வந்து ஆளுங்களெல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்க அந்த ரவுடிஸ் எல்லாம் ஒன்றை மாதிரி யாராவது இருக்க முடியுமா? நான் பார்த்ததே இல்லைப்பா, நீ டாக்டர் தான் நினச்சேன், ஆனால் ஹீரோவாயிட்டியே, இந்த மாதிரி ஒரே நாளில் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு, என்ன சிந்து நீ இப்படிலாம் சொல்லிகிட்ருக்க, நான் வந்து வேறு என்ன பண்ணுறது, பின்ன ஆறுமுகம் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நான் விட முடியும்? ஆறுமுகம் அண்ணன் இல்லையா? கரெக்டு தான், இருந்தாலும் இந்த மாதிரி வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. நான்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஹீரோ தான் என்ன பண்ணுவார், ஃபைட் பண்ணி எல்லா ரவுடிஸ் எல்லாம் வந்து ஃபைட் பண்ணி காப்பாற்றுவார் எல்லாரையுமே ரவுடிஸ் கிட்டேருந்து. இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், ஆனால் நிஜத்தில் இப்போ தான் டாக்டரை பார்க்குறேன். உண்மையிலே நீ வந்து சூப்பர் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தேவையில்லாமல் என்னை பாராட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. டாக்டரே உண்மையை தான் சொல்கிறேன், ஒன்றை மாதிரி யாருமே இருக்க முடியாது. என்ன தான் இருந்தாலும் நீ சூப்பர் தான் போ. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டா எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? இந்த சினிமாவில் வர ஹீரோலாம் வேஸ்ட்டு டாக்டரே, நீ பாரு நிஜத்திலே ஹீரோவாக இருக்க. சிந்து நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க, என்னால் இதெல்லாம் தாங்க முடியல, போ சிந்து அப்படி சொல்லிட்டு போகிற. டாக்டரே இப்போ உனக்கு வந்து எவ்வளோ சிரிப்பு வருது பார்த்தியா? சிந்து இது சொல்லிகிட்ருக்காத அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல சிவாக்கு. இந்த சிந்து எப்போவுமே சிரிக்க வச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்காரு. இசைக்கு வந்து ஒரு வேளை என் பேரை சொல்லிட்டா என்ன பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட கேட்குறாரு. நீ கவலைப்படாத, அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து உன் பேர் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னோடனே, எனக்கு அதாங்க்கா பயமாக இருக்குது, அவனுங்களாம் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்கக்கா. ஒரு வேளை வந்து இந்த ஆறுமுகம் வந்து போயிட்டு அவனுங்களை மிரட்டி யார் இதெல்லாம் பண்ணதுன்னு கேட்டால் என்னக்கா பண்ணுறது? கவலைப்படாத, அந்த ஆறுமுகத்துக்கு அவ்வளோலாம் மூளை இல்லைடா, நீ தான் செஞ்சுருக்கேன்னு யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. அவனுங்களை வெளியே வர்றதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணுறான், அதுவும் யாருக்கு தெரியாமல் ஏற்பாடு பண்ண, அப்போ தான் அவனுங்க உன் பேர் சொல்ல மாட்டானுங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு.